இந்த காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாத சிறப்புகள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். பூலோகத்தில் வாழும் மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பார்கள். அதாவது தை முதல் ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுது, அதேபோல் ஆடி முதல் மார்கழி வரை இரவு பொழுது. இதன்படி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமானது மார்கழி மாதமாகும். தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தம் மார்கழி மாதம் என்பதால் இந்த மாதம் மனிதர்களுக்கு சிறந்த வழிபாட்டிற்குரிய மாதமாக இருக்கிறது. மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணு கூறியுள்ளார். ஆண்டாள் இம்மாதம் முழுவதும் விரதம் இருந்துதான் பெருமாளை துணைவராக அடையும் பெருமையை பெற்றாள். இந்த மாதத்தில் ஆண்டாளின் திருப்பாவையை பாடுவது சிறப்பம்சமாகும். அந்த கண்ணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்பதற்காக பெண்கள் அதிகாலையில் நீராடி பெருமாளை வணங்கி திருப்பாவையை பாடுகின்றனர். இம்மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு வாசலில் கோலமிட்டு மலர் வைத்து வணங்கி வந்தால் வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வீசும் காற்றும் சூரிய ஒளி கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.